முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாமனிதர் ரவிராஜ் அவர்களுடைய கொலை வழக்கிலே இப்போது திடீர் திருப்பு முனைகள் ஏற்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. இந்த மேல்முறையீட்டு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. மிக விரைவிலே விசாரணைகளை தீவிரப்படுத்தி உரிய அந்த 5 கடற்படை அதிகாரிகளுக்கும் தண்டனைகளை கொடுக்கும்படியும் இப்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விசாரணைகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மேலும் முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெகேலி ரம்புக்வல 75 மில்லியன்களை நட்டஈடாக அரசாங்கத்திற்கு கொடுக்க வேண்டும் என்ற உத்தரவோடு அவரோடு சேர்ந்து கூட்டுக்களவாணிகளாக இருந்தவர்களுக்கு மொத்தமாக சேர்த்து 275 மில்லியன்களை அரசாங்கத்திற்கு நட்டஈடாக கொடுக்க வேண்டும். காரணம், இவர்கள் தரம் குறைந்த மருந்தை இறக்குமதி செய்திருக்கின்றார்கள் என்ற அடிப்படையிலே இந்த உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம். அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம். மாமனிதர் ரவிராஜ் அவர்களுடைய கொலை விடயம், அதாவது 2006ஆம் ஆண்டு இடம்பெற்ற, அதுவும் இந்த ட்ரிப்போலி இராணுவ குழு என்று சொல்லலாம், அல்லது துணை இராணுவ படை என்று சொல்லலாம், அல்லது தமிழ் ஒட்டுக்குழுக்களுடைய செயற்பாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு விடயத்தை செய்திருந்தது. அதான் மாமனிதர் ரவிராஜ் அவர்களுடைய படுகொலை சம்பவம். இதிலே பிள்ளையானுக்கும் தொடர்பு இருக்கின்றது என்ற செய்திகள் தீவிரமாக வலுவாக வந்து கொண்டிருக்கின்ற போதுதான் 2006ஆம் ஆண்டு காலப்பகுதியில் அந்த கொலை சம்பவம் கொழும்பிலே வைத்து இடம்பெற்றிருந்தது. அவருடைய அலுவலகத்திற்கு செல்கின்ற வேளையில் அந்த கொலை சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. அதற்கு முன்னர் ரவிராஜ் அவர்கள் யார் என்று பார்த்தால் எல்லோருக்கும் தெரியும். 2001, 2004ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார். இவர் ஒரு சட்டத்தரணியும் கூட. எனவே இவர் தமிழ் மக்களின் குரலாக தென்னிலங்கையிலே, குறிப்பாக கொழும்பிலே தமிழ் மக்களின் குரலாக ஒலித்துக் கொண்டிருந்தவர். தமிழர்களுக்கு நடக்கின்ற அநீதிகளை உடனுக்குடன் தென்னிலங்கையிலே அதுவும் மிக பெரும் போராட்டங்களினூடாக வெளிப்படுத்தி கொண்டிருந்தவர் தான் இந்த மாமனிதர் ரவிராஜ் அவர்கள். எனவே இவரை கொல்ல வேண்டும் என்ற திட்டமிடலானது அரச தரப்புக்கு, அப்போதிருந்த அரச தரப்பு என்றால் எல்லோருக்கும் தெரியும், மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த 2006ஆம் ஆண்டு என்றால் அவருடைய தம்பி பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த காலகட்டம் கோட்டாபய ராஜபக்ச. இந்த ராஜபக்சக்கள் ஆட்சி நிலவி கொண்டிருந்த போது பல படுகொலைகள் இடம்பெற்றிருந்தது. அதிலே ஒன்றுதான் இந்த மாமனிதர் ரவிராஜ் கொலை விடயமும் ஒரு மிக முக்கியமான விடயம். இந்த கொலை சார்ந்து வழக்கு தீவிரமாக விசாரிக்கப்பட்டு கொண்டிருந்த போதிலும் இதிலே பல இராணுவ அதிகாரிகள், அதாவது கடற்படை அதிகாரிகள் தொடர்பு பட்டிருப்பது தெரிய வந்திருந்தது. கடற்படை அதிகாரிகள் உட்பட 5 பேர் இந்த வழக்கினுடைய பிரதிவாதிகளாக பெயர் சூட்டப்பட்டு இவர்களுக்கு தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வந்தது. அதிலே இன்னும் ஒருவர் தான் இப்போது சிறையிலே இருக்கின்ற சம்பத் மனம்பரியும் அதற்குள்ளே தொடர்பிலே இருந்தார். காரணம், அவர் ஒரு புலனாய்வு போலீஸ் பிரிவுக்குள்ளே இருந்ததனால் அவருக்கும் இதிலே தொடர்பு இருக்குன்னு சொல்லப்பட்டு வருகின்றது. எனவே அவர் பின்னர் விசாரணையின் பின்னர் விடுவிக்கப்பட்டிருந்தார். இருந்தாலும் இந்த 5 கடற்படை அதிகாரிகள் உட்பட 5 பேர் மொத்தமாக பிரதிவாதிகளாக, மிக முக்கிய பிரதிவாதிகளாக கருதப்பட்டு, அவருடைய கொலை சம்பவத்திலே மிக முக்கிய பிரதிவாதிகளாக கருதப்பட்டு விசாரணைகள் 2006 முதலே இடம்பெற்று வந்தது. ஆனால் 2016ஆம் ஆண்டு மேல் நீதிமன்றம் இவர்களுக்கு எதிரான சாட்சியம் வலுவாக இல்லை. அதாவது ரவிராஜ் படுகொலை வழக்கினுடைய பிரதான சந்தேக நபர்கள் சொல்லப்படுகின்ற அந்த 5 பேருக்கும் எதிரான சாட்சியங்கள் வலுவாக இல்லை என்ற ஒரே காரணத்திற்காக அவர்களை விடுதலை செய்துவிட்டது. இந்த விடயம் சார்ந்து ரவிராஜ் அவருடைய மனைவி சசிகலா ரவிராஜ் அவர்களும் அங்கே மேல்முறையீட்டு மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இதற்கிணங்க சட்டமாதிபர் திணைக்களத்தினாலும் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் தொடர்ச்சியாக இடம்பெற்ற விசாரணைகளிலே நேற்றைய தினம் மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 2016ஆம் ஆண்டு மேல் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட அந்த விடுதலையை ரத்து செய்து அல்லது அந்த தீர்ப்பை செல்லுபடியற்றதாக மாற்றியிருக்கின்றார்கள். அந்த தீர்ப்பு பிழையானது அல்லது செல்லுபடி என்றும் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டவர்களை மீண்டும் கைது செய்து விசாரணைக்குட்படுத்தி சரியான அறிக்கைகளை சமர்ப்பிக்கும்படி இப்போது நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. அதாவது முடிந்து விட்டது என்று நினைத்து கொண்டிருந்த அந்த வழக்கு மீண்டும் தூசி தட்டப்பட்டிருக்கின்றது. தூசி தட்டப்பட்டது மாத்திரமல்லாமல் விசாரணைகளும் முடுக்கி விடப்பட்டிருக்கின்றன என்பது மிக முக்கியமான விடயம். இந்த கொலையின் பின்னால் யாரெல்லாம் இருக்கின்றார்கள் என்று எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம்தான். மிக முக்கியமான புள்ளி என்றால் அது அப்படியே ராஜபக்சக்களைத்தான் கையை காட்டும். அதற்கிடையிலே பிள்ளையானாக இருக்கலாம், பல ஒட்டுக்குழுக்கள் என்றாலும் பேர் வருகின்றது. இந்த கடற்படை அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் இந்த கொலை விடயத்திலே என்றாலே எல்லோருக்கும் தெரியும் யார் இதன் பின்புலத்திலே இருப்பார்கள் என்பது. எனவே அவர்களை மூடி மறைப்பதற்கு, அந்த விடயங்கள் வெளிவரக்கூடாது என்பதை மூடி மறைப்பதற்காகத்தான் 2016ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே இந்த ரவிராஜ் அவருடைய கொலை விடயம் சார்ந்த பிரதிவாதிகளை விடுதலை செய்திருக்கின்றார்கள் என்பதும் தெரிய வருகின்றது. எனவே இது ஏதோ ஒரு ஓட்டுமாட்டு செய்து அவர்களை விடுவித்து விட்டார்கள். இப்போது மீண்டும் நீதிமன்றம் அந்த தீர்ப்பை செல்லுபடியற்றதாக மாற்றி மீண்டும் விசாரணைகளை தொடங்கும்படி உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார்கள். எனவே இன்னும் மிக விரைவிலே பலர் சிக்குவார்கள். அதிலே பிள்ளையான் மற்றும்
சம்பத் மெனம்பரி இந்த ராஜபக்சக்கள் கட்சியிலே இருந்தவர் மிக பெரும் போதைப்பொருள் சம்பவம் அல்லது போதைப்பொருள் கடத்தல் சம்பவம் அல்லது போதைப் பொருளை பதுக்கி வைத்திருந்தார் என்ற போர்வையிலே அவரை கைது செய்திருந்தார்கள். அந்த சம்பத் மெனம்பரி மற்றும் இந்த பிள்ளையா நாயகருடைய பெயரும் இதற்குள்ளே உள்வாங்கப்பட்டிருப்பதாகவும் இந்த 2 பேருமே ஏற்கனவே சிறையிலே தான் இருக்கின்றார்கள் என்பதும் மிக மிக முக்கியமான விடயம். விசாரணைகள் தீவிரப்பட போகின்றது அல்லது தீவிரப்படுத்த போகின்றார்கள் என்பதும் மிக மிக தீவிரமாக பேசப்பட்டு வருகின்றது. ரவிராஜ் அவர்கள் அவர் கொல்லப்படுவதற்கு முதல் நாள் கூட நாங்கள் சிறுவர்களாக இருக்கின்ற போது ஊடகங்களில் பார்த்து அதாவது ஒரு தொலைக்காட்சியுடைய பெயரை சொல்ல முடியாது, அந்த தொலைக்காட்சி உட்பட பல தமிழ் தொலைக்காட்சிகளிலும் பார்த்தபடியும் கொழும்பிலே மிக பெரும் போராட்டம் ஒன்றை நடத்தியிருந்தார். அந்த போராட்டத்திலே தமிழ் மக்களின் குரலாக ஓங்கி ஒலித்திருந்தார் என்று தான் சொல்ல வேண்டும். ரவிராஜ் அவர்கள் மறுநாளே அவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் இடம்பெற்றிருந்தது. எனவே இப்படி தமிழ் மக்களின் குரலாக ஒலித்தவர்கள் பலர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் தான். இப்போது அவருடைய வழக்கு சார்ந்த விசாரணைகள் மீண்டும் தீவிரப்படுத்தப்பட போகின்றது. இதிலே கொல்லப்பட்டது ரவிராஜ் அவர்கள் மாத்திரமல்ல, அவருடைய பாதுகாப்பு உத்தியோகத்தராக கடமையாற்றி வந்த லக்ஷ்மன் என்பவரும் கொல்லப்பட்டிருக்கிறார். லக்ஷ்மன் லொகுவெல்ல என்று சொல்லப்படுகின்ற ஒரு போலீஸ் அதிகாரியும் அல்லது போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரும் அதிலே கொல்லப்பட்டார் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். துப்பாக்கிச் சூட்டை நடத்தியிருந்தார்கள் அவருடைய வாகனத்தின் மீது இனம் தெரியாத நபர்கள் என்று, அதாவது இந்த கைது செய்யப்பட்டிருக்கின்ற கடற்படை அதிகாரிகள் உட்பட ஐவர் சார்ந்தவர்கள் அந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியிருந்தார்கள். அந்த துப்பாக்கிச் சூட்டிலே அந்த இருவரும் கொல்லப்பட்டார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். மேலும் ஒரு மிக முக்கிய செய்தி என்று பார்த்தால் ஹெஹேலிய ரம்புக்வெல, இவர் ரமித் ரம்புக்வெல, ஹெஹேலிய ரம்புக்வெல, அமலி ரம்புக்வெல என்று அவருடைய குடும்பமே சிறையிலே இருந்தது எல்லோருக்கும் தெரியும். ஏனென்றால் இவர்கள் செய்த அநியாயங்கள், அதாவது மோசடியான முறையிலே அரச பணத்தை தங்களுக்கென்று அதாவது சொத்து சேர்த்தார்கள், மோசடியான முறையிலே சொத்து சேர்த்தார்கள் என்ற அடிப்படையிலே பல வழக்குகள் இவர்கள் மீது போடப்பட்டிருந்தது. ஒரு வழக்கு போனால் அடுத்த வழக்கு வந்து கொண்டே இருக்கும். காரணம், அந்த அளவுக்கு மோசமான வேலைகளை செய்திருந்தார்கள். அதிலே ஒரு பெரும் மோசமான வேலை என்றால் 2022 கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலத்திலே சுகாதார அமைச்சராக இருந்தவர் தான் இந்த ஹெஹேலிய ரம்புக்வெல. சுகாதார அமைச்சராக இருந்த காலப்பகுதியிலே இந்தியாவினுடைய நிதி ஒதுக்கீட்டின் கீழ் இந்த அதாவது மருத்துவ பொருட்களை வாங்குவதற்காக ஒரு நிறுவனம், அதுவும் பதிவு செய்யப்படாத நிறுவனம் ஒன்றிடமிருந்து அதாவது மருந்து பொருட்களை கொள்முதல் செய்திருக்கின்றார்களாம். அந்த மருந்து பொருட்களை இலங்கைக்குள்ளே கொண்டு வந்து விற்பனை, அதாவது இலங்கைக்குள்ளே கொண்டு மருத்துவமனைகளுக்கும் கொடுத்து விட்டார்கள். இதற்கு இருந்த அத்தனை அதிகார சபைகளும் அனுமதி கொடுத்திருக்கின்றன என்பது மிக முக்கியமான விடயம். பதிவு செய்யப்படாத ஒரு போலியான நிறுவனத்திடமிருந்து பெறப்பட்ட மருந்துகளை இலங்கைக்குள்ளே கொண்டு வந்து எல்லோருக்குமே கொடுத்தார்கள். அதுவும் அத்தனை அதிகார சபைகளும், அதற்கு கீழே இருக்கிற மருத்துவம் சார்ந்த அத்தனை அதிகார சபைகளும் அதற்கு அனுமதி கொடுத்தது என்பதுதான் மிக மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தினது. இதனால் பல மரணங்கள் கூட நிகழ்ந்திருக்கலாம். ஆனால் இது வெறுமனே சாதாரண ஒரு மருத்துவ மரணமாக கடந்து போயிருக்கும். ஆனால் இது இந்த காரணம், அதாவது போலியான மருந்துகளை, தரம் குறைந்த மருந்துகளை இறக்குமதி செய்ததினால் பல மரணங்களும் இடம்பெற்றிருக்கலாம் என்பதால் மிக முக்கியமான விடயம். எனவே இந்த ஹெஹேலிய ரம்புக்வெல தொடர்பான விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருந்தது. இது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு வழக்கும் இருக்கின்றது. 13 பேருடைய, தன்னுடைய சொந்த பந்தங்கள் 13 பேருடைய பெயர் விவரங்களை போட்டு தங்களோடு சேர்ந்து பணியாற்றுகின்றார்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு சம்பளத்தை பெற்றுக்கொண்டு, ஆனால் அவர்களுக்கு சம்பளம் கொடுக்காமல் தன்னுடைய மகன் ரமித் ரம்புக்வெலவினுடைய ஒரு பிரத்யேக வங்கி கணக்கிலே பதுக்கி வைத்திருந்த விடயமெல்லாம் வெளிவந்து ரமித் ரம்புக்வெலவும் கைது செய்யப்பட்டிருந்தார், இவருடைய மகன். அந்த வழக்கு இன்னும் ஒரு பக்கம் சென்று கொண்டிருக்கின்ற போதுதான் சுகாதார அமைச்சராக இருந்த அந்த வழக்கும் தீவிர விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு இன்றைய தினம் நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கின்றது. ஹெஹேலிய ரம்புக்வெல 75 மில்லியன்களை அரசாங்கத்திற்கு கட்ட வேண்டும். இதனால், அதாவது மக்களுடைய வரிப்பணம் வீணடிக்கப்பட்டிருக்கின்றது, மக்களுடைய அடிப்படை உரிமை மீறப்பட்டிருக்கின்றது, மக்களுடைய பணம் வீண்விரயம் செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த ஹெஹேலிய ரம்புக்வெலவினால் மிக மோசமான விளைவுகள் ஏற்பட்டிருக்கின்றது மருத்துவத்துறைக்கு என்ற அடிப்படையிலே தீர்ப்பு வழங்கியது மாத்திரமல்லாமல் ஹெஹேலிய ரம்புக்வெல 75 மில்லியன்களை நட்ட ஈடாக அரசாங்கத்திற்கு கட்ட வேண்டும். இது ஹெஹேலிய ரம்புக்வெல மாத்திரமல்ல, அப்போதைய சுகாதார அமைச்சின் செயலாளராக இருந்த குப்தாவும் 50 மில்லியன்களை கட்ட வேண்டும் என்றும், அதன் பின்னர் இருந்த மருத்துவத்துறை சார்ந்த இந்த மருந்து பொருட்களை ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு ஒன்று இருக்கின்றது. அந்த ஆணைக்குழுடைய அப்போதைய தலைவர் கூட 50 மில்லியன் கட்ட வேண்டும் என்றும்,
கெஹேலிய ரம்புக்வெலவுக்கு 75 மில்லியன், ஏனைய 4 பேர் இது சார்ந்த பிரதிவாதிகள் ஏனைய 4 பேரும் 50 மில்லியன்களை அரசாங்கத்திற்கு கட்ட வேண்டும் அவருடைய சொந்த பணத்தில் இருந்து என்ற அடிப்படையிலே இப்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இது மோசடி இடம்பெற்றிருக்கின்றது, நட்டஈடு வழங்க வேண்டும் இவர்கள். அது மாத்திரமல்லாமல் மக்கள் பணம் வீணடிக்கப்பட்டிருக்கின்றது, பல உயிர்கள் கூட போயிருக்கலாம் இந்த விடயம் சார்ந்து. எனவே இப்போது இவர்கள் அரசாங்கத்திற்கு இந்த நட்டஈடுகளை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே 275 மில்லியன்கள் நட்டஈடாக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது, உத்தரவாக பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் கெஹேலிய ரம்புக்வெல 75 மில்லியன், ஏனைய 4 50 மில்லியன்கள் கட்ட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் பல வழக்குகள் இவருக்கு நிலுவையிலே இருக்கின்றது. அதுவும் நொண்டித்தான் இவர் நீதிமன்றம் சென்று வருகின்றார் ஒரு பொல்லோடு. மிக விரைவில் இவர் இறப்பதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. காரணம் அவருடைய நிலையை பார்க்கின்ற போது புரிகின்றது. எனவே கெஹேலிய ரம்புக்வெல இன்னும் ஒரு வழக்கிலும் சிக்குவாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.